ஓய்வை நோக்கி உதயசூரியன். இனி முதல்வராகும் யோகம் ஸ்டாலினுக்கு இல்லை. ரத்தன் பண்டிட் கணிப்பு. அனைவருக்கும் வணக்கம். நடிகர் தனுஷ் அரசியல் கட்சியை தொடங்குவார் என சொல்லப்படும் நிலையில் அரசியலில் யார் யார் ஜெயிப்பார்கள், யார் யார் தோற்பார்கள் என்பது குறித்து விஜயின் ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டிட் கணித்துள்ளார். அதேபோல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வராகும் யோகம் இல்லை என்றும் ரத்தன் கணித்துள்ளார். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்டவர் என கூறப்படுகிறது. அதேபோல திமுகவில் பெரியாரிய கொள்கையை கடைபிடிப்பவர்கள் இருந்தாலும் பல நிர்வாகிகள் ஜோதிடர் பூஜை புனஸ்காரம் என்பதில் நம்பிக்கை கொண்டவர்களாக உள்ளார்கள். அண்மையில் முதல்வர் விஜயின் ஜோதிடர் என ரத்தன் பண்டிட் என்பவர் பிரபலம் அடைந்தார். இவர் ஜெயலலிதாவுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாகவும் என சொல்லப்படுகிறது. இவரது கணிப்புகள் பெரும்பாலும் பலித்ததாக சொல்லப்படுகிறது. சட்டசபை தேர்தல் விஜய் தோல்வியை சந்திப்பார் என திமுக, அதிமுக, பாஜக, நாதக உள்ளிட்ட கட்சிகள் கூறியிருந்த நிலையில் ரத்தன் பண்டிட்டே வாக்கு எண்ணிக்கை நாளன்று காலை 9 மணி அளவிலே பூங்கொத்துடன் விஜயை நேரில் சந்திக்க ரத்தன் பண்டிட் சென்றிருந்தார். அதேபோல அதற்கு முந்தைய நாள் இரவு அவர் ஒரு சேனலுக்கு அளித்த பேட்டியில் விஜய் வெற்றி பெறுவார் என்பது வாக்கு எண்ணிக்கையின் போது காலை 9:10 மணிக்கெல்லாம் தெரிந்துவிடும் என்றார். அவர் சொன்னது போல காலை 9 மணி வாக்கில் தாவேகா முன்னிலை நிலவரம் தெரிய வந்தது. இந்த நிலையில் சென்னையில் நடந்த ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரத்தன் பண்டிட் அரசியல் யாரெல்லாம் சாதிப்பார்கள் என்பது குறித்து தனது கணிப்பை தெரிவித்துள்ளார். அதில் முதல்வர் விஜய் எடுத்துள்ள பாதை வெற்றி பாதையாக அமைந்துவிடும் என தெரிய வந்துள்ளது. அதேபோல் மு.க.ஸ்டாலின் இனி வெற்றி பெறும் யோகம் இல்லை. அவருடைய அரசியல் பயணம் ஓய்வை நோக்கி செல்லும். விஜய் அரசியலுக்கு வரவில்லை என்றால் உதயநிதி முதல்வராகி இருப்பார். அண்ணாமலைக்கு முதல்வராகும் யோகம் இல்லை. நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வருவதற்கான யோகம் இருக்கிறது. அவர் அரசியலில் அடியெடுத்து வைக்கும் காலம் வரும்போது தமிழக அரசியல் புதிய போட்டி உருவாகும். ஆனால் தனுஷின் வருகை தமிழக முதல்வர் விஜய் பாதிக்காது என்றும் அண்மையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்து தனது பிறந்தநாள் விழாவில் பேசிய தனுஷ், சும்மா வந்தோம், என்னுடன் புகைப்படம் எடுத்தோம் என இருக்கக்கூடாது. உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள், நலத்திட்டங்களை வழங்குங்கள் என பேசியிருந்தார். அதேபோல சூர்யா நற்பணி மன்றமும் அவரது பிறந்த நாளுக்கு இரத்த தான முகாம் உள்ளிட்டவைகளை நடத்தியிருக்கிறது. மேலும் இது போன்ற காணொலியை காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.